நோய்களுக்கும் ஒரு ஆய்வு இருக்கு சார். உங்க அக்குபஞ்சர்ல ஆய்வு இருக்கா சார்? கண்டிப்பாமா. மற்ற மருத்துவத்தில் ஆய்வு செய்வாங்க. ஒரு பிளட் டெஸ்ட்டோ ஸ்கேனோ பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி ஆய்வு செய்வீங்க? இப்போ மிஷின் சொல்கிறத கேட்கணுமா, உடலில் உயிர் சொல்கிறத கேட்கணுமா? உயிர் சொல்றதான் சார் கேட்கணும். உயிர் சொல்கிறத கேட்கணும்னா நாடி அடிப்படையில் தான் உயிர் ஓட்டத்துடைய தன்மையை அறிய முடியும். ஒரு உருப்புடைய பலவீனம் தான் பல்வேறு விதமான தொந்தரவுகள் ஏற்படுது. அந்த பல்வேறு விதமான தொந்தரவுக்கு அடிப்படை காரணம் ஒரு உருப்புடைய இயக்க சக்தி குறைபாடு. அப்ப அந்த உருப்புடைய இயக்க சக்தியை சீர்படுத்தணும். கரெக்டுங்களா? அப்ப நோய் அறிதல் அப்படின்றது நம்ம அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். இப்ப 5 பஞ்சமூலத்தன்மை. ஒருத்தருக்கு இனிப்பு சுவை அதிகமா விரும்பி சாப்பிட்றாரு, ஒருத்தர் சாப்பிடல. ஒரு எக்ஸாம்பிள், அவர் மண்ணீரல் வயிறு சம்மந்தப்பட்ட நோயாளி. ஒருத்தருக்கு இடுப்பு வலிக்குது, விழா எலும்பு வலிக்குது, அவர் மண்ணீரல் சம்மந்தப்பட்ட நோயாளி. அப்போ அவருக்கு டைஜஷன் இல்லை, பசி இல்லை, ஸோ அதிக பசியோடு இருக்கார். இவர் வயிறு சம்மந்தப்பட்ட நோயாளி. ஸோ உமிழ் நீர் சரியாக சுரக்கலை, அப்போ சுவை தெரியல, அவர் வயிறு சம்மந்தப்பட்ட நோயாளி. ஸோ இப்படி நோய் அறிதலுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கு. அந்த காரணங்களை நோய் அறிதல் மூலமாக கேட்டறிதல், பார்த்தறிதல், நாடி அறிதலில் 12 உருப்படி இயக்க சக்தியை நாடி பார்த்து அதை அறிந்து எந்த உருப்படிய பலவீனம் தூண்டும் போது அவருக்கு பல்வேறு விதமான பல ஆயிரம் நோய் இருந்தாலுமே நாங்கள் ஒற்றை புள்ளியை தூண்டி அந்த பேலன்ஸ் பண்ணும்போது பல்வேறு விதமான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாமா.